ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே டிசம்பர் மாதம் 2வது வாரம் 14ஆம் தேதி கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். யூடியூப் மூலமாய் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படியாய் கர்த்தர் எனக்கு கொடுத்ததான ஒரு உந்துதலின்படியாக நம்மை நினைவு கூறுகிற தேவன் என்கிற தலைப்பிலே உங்களோடு நான் என்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். The Lord who remembers us, நம்மை நினைவு கூறுகிற தேவன், The Lord who remembers, ஜெகோவா ஜகீர் என்கிற தலைப்பிலே உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். நமக்கு ஒரு கேள்வி வருகிறது, கடவுள் நம்மை நினைவு கூறுகிறார் என்றால் அப்போது மறந்து விடுகிறாரா? கடவுளுக்கு மறதி குணம் இருக்கிறதா? அல்லதும் அவரும் மனுஷனை போலதானா என்கிற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவரே நீர் என்னை மறந்து விடுகிறீரா? சங்கீதங்களின் புஸ்தகம் 98ஆம் சங்கீதத்திலே 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். 105ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நினைவு கூறுகிறார் என்றால் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய கிருபையையும் உண்மையையும் செயல்படுத்த விரும்புகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்பொழுது கேட்கின்ற கேள்வி, முதல் கேள்வி, கடவுள் என்னை மறந்து விட்டார் போல இருக்கிறது. இந்த சூழ்நிலை வழியா நான் போகிறேனே, கடவுள் என்னை மறந்து விட்டார் போல இருக்கிறது. இல்லை, தேவன் தன்னை யார் என்று உங்களுக்கு காண்பிக்கும்படியான ஒரு நேரத்தை ஏற்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மறதியானவர் அல்ல. ஏனென்றால் இந்த அண்ட சராசரங்களும் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. நமக்கெல்லாம் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எந்த காலத்தில் செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். வேதத்திலே ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏசாயா 49:15 ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை அவள் மறந்தாலும், அப்படியெல்லாம் சொல்லுகிற ஆண்டவர் இந்த இடத்துல நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லும் பொழுது, ஒருவேளை சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மை மறந்து விடுகிறாரோ, அல்லது நம்மை குறித்து அவருக்கு கவனம் இல்லையோ என்று தோன்றுகிறது. ஆனால் ஆண்டவர் நம்ம எப்போதும் நினைவிலே வைத்த தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது அவருடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளை எல்லாம் கொட்டும் பொழுது, உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளை கொட்டி விதமாக பேசுகிறார். சங்கீதம் 42:9 ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், ஆண்டவரே ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினாலே ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு, இப்போது சத்துருவினால் ஒடுக்கப்படுகிறேன், துக்கத்தோடு திரிந்து கொண்டிருக்கிறேன். அதனால எனக்குள்ளே ஒரு அலைச்சல் என்ன வருகிறது, உள்ளத்துல வேதனை என்ன வருகிறது? ஏன் என்னை மறந்தீர்? நீர் மறந்ததினால்தான் இன்றைக்கு நான் சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு திரிந்து கொண்டிருக்கிறேன். நீர் என்னை மறந்ததினால்தான் இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் வழியா நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். நீர் என்னை மறந்ததினால்தான் சத்துரு தன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறான் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரிடத்திலே ஒரு புலம்பலை ஏறெடுக்கிறார். சங்கீதம் 31:12 சொல்றாரு, செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். செத்த மனிதர்களை நாம் அதிகமாக அடிக்கடி நினைவு கூறுவதில்லை. ஒரு தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், எப்போதுமே அவர்களை நினைத்து கொண்டிருப்பதில்லை. சில நேரங்களில் அவர்களை மறந்து விடுகிறோம். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில சிலரெல்லாம் மறக்கவே முடியாது. அவர்கள் மரித்து போனார்கள் என்றால் அதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் அதற்காக ஒவ்வொரு நாளும் அவர்களை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருப்பதில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், செத்தவனை போல எல்லாரால் நான் முழுவதும் மறக்கப்பட்டேன்.
மனிதர்களால் நாம் மறக்கப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. மனிதர்கள் நம்மை மறந்து விடுகிறார்கள். யோசேப்பை கூட ஆதியாகமம் 40:23 பானபாத்திரக்காரனின் தலைவன் நினையாமல் மறந்து விட்டான். அவன் சிறைச்சாலையில் யோசேப்பு இருக்கிறான். அந்த சிறைச்சாலையில் அந்த பானபாத்திரக்காரனும் அவனுடைய சுயம்பாகியம் அங்கே இருக்கிறாங்க. அப்போ ஒரு கனவு வருகிறது. அந்த கனவுக்கு இவன் வியாக்கியானம் சொல்லுகிறான். அந்த பானபாத்திரக்காரன் தலைவனை பார்த்து, என்னை நினைவு கூர்ந்து எனக்கு தயை செய் என்று கேட்கிறான். ஆனால் அவன் என்ன செய்தானாம்? யோசேப்பை மறந்து விட்டான். யோசேப்பை என்ன செய்தான்? நினைவு கொள்ளாமல் அவன் மறந்து விட்டான். இதை நாம் ஆதியாகமம் 40:14 யோசேப்பு சொல்லுகிறார், என்று சொன்னதும் அன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். கடைசி வசனம் பாருங்கள், 23. ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். மனிதர்கள் இப்படிதான். எத்தனை நன்மை செய்தாலும் சரி, அவர்கள் மறந்து விடுவார்கள். எத்தனை நன்மை செய்தாலும் சரி, அவர்கள் நம்மை நினைவில் வைக்க மாட்டார்கள். நாம் கூட சில நேரங்களிலே மக்களை பார்த்து, நீங்க நன்றி கெட்டவங்க, நான் எவ்வளோ உங்களுக்கு செஞ்சேன், ஆனால் நீங்கள் நன்றியா இல்லை அப்படின்னு நம்ம எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறோம். மற்றவங்களும் நம்மளை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. சில நேரங்களில் நம்ம மற்றவங்களுக்கு செய்கிற உதவிக்கு மற்றவங்க நமக்கு நன்றியா இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கறதே தவறு. அது சரியானது இல்லை. என்னை பொறுத்தவரையிலும் ஒருத்தர் நம்ம உதவி செய்கிறோன்னா நம்ம மறந்துடணும். அவங்கள இல்லை, அந்த உதவி என்ன பண்ணணும்? மறந்துடணும். அது ஒரு நல்ல அணுகுமுறையே கிடையாது. மற்றவர்களுக்கு உதவி செய்துட்டு அதை சொல்லி சொல்லி காட்டுவதுங்கிறது நல்ல அணுகுமுறையே கிடையாது. அது சிலருக்குள்ள அது இருக்கிறது. நான் உங்களுக்கு அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், நான் அப்படிலாம் பண்ணேன், இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னா, அப்போ நீங்கள் ஏதோ ஒரு இன்டென்ஷனோடு அதை செஞ்சுருக்கிறீங்க. அது அன்பினால் செய்யப்பட்டால் நீங்கள் மறந்து விடுவீர்கள். செஞ்சிருக்கலாம், ஏதோ சூழ்நிலைகள் அதை நம்ம சொல்கிறோம். ஆனால் அதையே நம்ம யோசித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், நாம் செய்ததை நாம் மறந்துவிட வேண்டும். ஆனால் மற்றவர்கள் அதை நினைவில் வைக்க வேண்டும். நாம் அவர்கள் செய்த நன்மையை அவர்கள் நினைவில் வைக்க வேண்டும். நாம் அதை என்ன செய்த வேண்டும்? மறந்துவிட வேண்டும். செய்த நாம் மறக்க வேண்டும், செய்யப்பட்ட அவர்கள் நினைவில் வைக்க வேண்டும். அதுதான் சரியானது. இங்க பாருங்கள், யோசேப்பு அந்த மனிதனுக்கு உதவியாக இருந்தான். அவனுடைய சொற்பனத்துக்கு வியாக்கியானம் கொடுத்தான். ஆனாலும் கூட அவன் இந்த யோசேப்பை மறந்து விட்டான் என்று. இந்த வருஷ கடைசியிலே டிசம்பர் 14 வந்திருக்கிறோம். நாமும் கூட அநேகரால் மறக்கப்பட்டிருக்கிறோம். தாவீது சொல்வது போல, நான் செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன். இதுதான் இன்றைக்கு உலகத்தில் நடக்கிறது. நாம் மற்றவர்களால் நினைவு கூறப்படுவதில்லை. சில நேரங்களில் நாமும் கூட மற்றவர்களை நினைவு கூறுவதில்லை. மற்றவர்கள் செய்கின்ற நன்மைகளையோ, மற்றவர்கள் நமக்கு செய்கின்ற நலமான காரியங்களையோ நாம் நினைவு கொள்வதில்லை. இதுதான் மனிதனுடைய சுபாவம். செய்கின்ற நன்மைக்கு நாம் நன்றியுடையவர்களாக இருந்தால் நாம் ஒருவருக்கும் பாரமாக இருக்க மாட்டோம். அது நாம் நினைக்கும் பொழுது மற்ற காரியங்களை மறந்து விடுவோம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? மற்றவர்களை செய்கின்ற நன்மைகளை மறந்து விடுகிறோம். நாம் செய்கின்ற உதவிகளை மற்றவர்கள் மறந்து விடுகிறார்கள். அதனாலே நாம் சோர்ந்து போகிறோம். வாழ்க்கையின் ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது அதோடு அவர்களை, அந்த உதவியை நீங்கள் மறந்து விடுங்கள். அவர்களை அல்ல, அவர்கள் செய்த உதவி என்ன பண்ணுங்க? அதை வைத்து அவர்கள் இப்படி இருப்பார்கள், அப்படி இருப்பார்கள், நமக்கு உதவியாக இருப்பார்கள் என்றெல்லாம் நினைப்பது அது கூடாத காரியம். மனிதன் இப்படி இருக்கிறான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இன்னைக்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு உள்ளத்திற்கு நிறைவான ஒரு வார்த்தை என்னவென்றால், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை மகனே என்கிற வார்த்தையை தருகிறார். இன்னைக்கு பாஸ்டர் என்ன மறந்துட்டாங்க, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு ஒருவேளை நீங்க இன்னைக்கு வந்திருந்தீங்கன்னா, கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார், மகனே, உதவி செய்வதற்கு இல்லாமல் போனாலும் மறந்து போனாலும் நான் உனக்கு இருக்கிறேன். நான் உன்னை மறப்பதில்லை. நான் உன்னை நினைவு கூறுகிறவராக இருக்கிறேன்.
ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கும் போது, யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ என் தாசன், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் எனக்காக உன்னை நான் வேறு பிரித்துக் கொண்டேன், என் பிள்ளையாக, என் மகனாக, மகளாக உன்னை நான் எனக்காக வேறு பிரித்துக் கொண்டேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆனால் நீ சூழ்நிலைகளும் போராட்டங்களும் வரும்போது கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரே, ஏன் என்னை மறந்தீர்? சங்கீதக்காரன் கேட்பதை போல, ஏன் என்னை மறந்தீர்? நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேட்காமல் ஏன் தூரமாய் நிற்கிறீர்? இக்கட்டான நேரத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறேன், சிக்கல்ல மாட்டிக்கொண்டிருக்கிறேன், நீங்க என்ன மறந்துட்டீங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய தாசன், நான் தான் உன்னை உருவாக்குனேன், நான் தான் உன்னை உருவாக்குனேன். பக்கத்துல உங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் தான் உங்களை உருவாக்குனார். God is the one who made you. கர்த்தர் தான் உங்களை உருவாக்குனாருங்க. அவர் தான் உங்களை உருவாக்குனாரு, மனிதன் அல்ல. தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் நீங்களும் நானும். அவருடைய கையினாலே உருவாக்கப்பட்ட ஜனங்கள் நாம். ஆண்டவர் சொல்லுற, என்னால் உருவாக்கப்பட்ட நீ எப்படி மறக்கப்பட்டு போவாய்? சில நேரங்களிலே உன்னுடைய வாழ்க்கையிலே நீ செய்கின்ற சில காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், சுபாவங்கள், செயல்பாடுகள், இது தேவனை விட்டு உங்களையும் என்னையும் தூரப்படுத்துகிறது. என்றைக்கு அந்த இளைய குமாரன் தான் கெட்டு போனதை உணர்ந்தானோ, எப்பொழுது கெட்டு போனதை உணர்ந்து மனம் திரும்பி வரும் பொழுது, தகப்பன் அவன் செய்த பாவங்களை நினைக்காமல் அவன் திரும்பி வந்ததற்காய் சந்தோஷப்பட்டார். அதுதான் பரலோக தகப்பனாக இருக்கிறார். பரலோக தகப்பனுடைய பாவங்களை நினைப்பதில்லை, மாறாக நம் மனம் திரும்பி வருவதை அவர் மிகவும் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் பரலோக தகப்பனுடைய அழகாய் இருக்கிறது. தேவன் நம்மை நினைவு கூறும் பொழுது, அவருடைய கிருபையும் உண்மையும் நமக்காக நினைவு கூறும் பொழுது, என்ன நன்மைகளை நாம் பெற்றுக் கொள்கிறோம் என்பதை நீங்கள் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது, எல்லாரும் பைபிள் இருக்கிறவங்க எல்லாரும் உங்க பைபிளை படிக்க தெரிஞ்சவங்க சர்ச்சுக்கு கொண்டு வரதுக்கு நோக்கம், அதை வேதாகமத்தை திறந்து அதுல இருக்கிற வசனத்தை கண்ணை வைத்து நீங்க வாசிக்கணும்ன்றதுக்காக தான். படிக்க தெரிஞ்சவங்களாம், படிக்க தெரியாதவங்க பரவாயில்ல, நீங்க பைபிள் வச்சுக்கோங்க கையில. எல்லா சிறு பிள்ளைகள் கையிலையும் இந்த 2026 இருந்து எல்லா சகோதரிகளையும் சகோதரர்களையும் கேட்கிறேன், தாய் தகப்பனை, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுங்க. எவ்வளோ செய்றீங்க. அழியாத சொத்து தேவனுடைய வார்த்தை, அழியாத சொத்து தேவனுடைய வார்த்தை. அதுக்கெல்லாம் கணக்கு பார்க்காத. சில ஆட்கள்லாம் இதுக்கெல்லாம் கணக்கு பார்த்து தான் ஒன்றும் இல்லாமல் போறாங்க. கர்த்தருடைய வார்த்தை அழியாத சொத்து. அவங்களுக்கு ஒரு பர்த்டே வருது, ஒரு அழகான கிஃப்டா பைபிளை வாங்கி கொடுங்க. அவங்க கேட்குற மாதிரி ஹேண்டியா ஒரு பைபிள் சின்னதா இருக்குது, அதை வாங்கி கொடுங்க. சரியா? அவளை பார்த்து சொல்லணும், இது கடவுளுடைய வசனம் வார்த்தை, இதுக்கு இருக்கிறது, பத்திரமா வச்சுக்க, ரொம்ப விலையேற பெற்றது. படிக்கிற காலம் வரும்பொழுது என்ன பண்ணுங்க, படி. சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் என்ன பண்ண, எடுத்துட்டு வா, பழக்கணும். வர காலத்துல எல்லாம் செல்போனை எடுத்துட்டு வருவாங்க போல இருக்கு. பாப்பா கவனிங்க, செல்போன் எடுத்துட்டு வருவாங்க போல இருக்கு. செல்போன் அல்ல, தேவனுடைய வசனமாகிய ஜீவ வார்த்தை உங்க கையில இருக்கிறது. அல்லேலூயா. செல்போன்ல எல்லாம் கலந்து இருக்கும், குப்பை எல்லாம் இருக்கும். அது கூட அங்க ஒரு கார்னர்ல பைபிள் வைக்கிறது இல்ல. எல்லாம் சொல்லுவாங்க, என் கையில செல் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அது உள்ள எல்லாம் மாடர்ன் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும்னு. வேதாகமம் என்பது பரிசுத்தமானது. அல்லேலூயா. பரிசுத்த வேத எழுத்துக்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்னா, ஏதோ ஒரு அவசரத்துக்கு நம்ம டிராவல் பண்ணும் பொழுது அதை எடுத்து பார்க்குறோம், ரெஃபர் பண்ணிக்கிறோம், தப்பு கிடையாது. பட் அதை டிபெண்ட் பண்ணின்னு வரக்கூடாது. சர்ச்சில் சில சபைகள்லாம் ஒரு பாஸ்டர் சொன்னாரு, செல்போன்ல பார்க்குறாங்க பைபிள் பார்க்குறாங்க.
அது சொன்னா அது முறையில்லாத காரியமாச்சு, அதெல்லாம் அலோவ் பண்ணவே கூடாது. கையில வேதாகமத்தை கொண்டு வந்து திறந்து அதை வாசிக்கும் போதும் பர்சனல் அட்டாச்மெண்ட் வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அதுல படிக்கிறதெல்லாம் ஒண்ணுமே மனசுல நிக்காது. இதை எடுத்து நீ வாசிச்சு ஆண்டவனோட பேசினதை நீ எழுதி கோடு போட்டு படிக்கும் பொழுது அது மனசுக்குள்ள அப்படியே போய் அப்படியே ஒரு அட்டாச்மெண்ட் ஆகும். அல்லேலூயா. ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட்டுங்கிறது இல்லை, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டாச்மெண்ட். அல்லேலூயா. அதனால வேதத்தை எல்லாரும் திறந்து வாசிக்கும்படியாக அதை பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிற. ஆதியாகமம் 8:1 தேவன் நோவாவையும் சகல காட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். விசப்பண்ணா அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் நோவாவையும் அவனோடு இருந்த மிருக ஜீவன்களை என்ன பண்ணாரா? நினைத்தருளினார். அது நிமித்தமாக என்ன நடந்தது? நோவாவும் அவன் குடும்பமும் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டது. கர்த்தர் இன்றைக்கு உங்களை நினைவு கூறவில்லை என்று சொன்னால் நீங்கள் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்க முடியாது. இன்னைக்கு சாட்சியாக சொன்னீங்க, பிள்ளைகளுக்கு இப்படி நடந்தது, எனக்கு இப்படி நடந்தது, எனக்கு ஆபத்து வந்தது, போராட்டங்கள் வந்தது. வசனம் சொல்லுகிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். ஜஸ்ட் விங்க் ஆஃப் an eye, ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் நான் கைவிட்டதை போல் உனக்கு தோன்றலாம் மகனே, ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் சேர்த்து கொண்டேன். இந்த டிசம்பர் மாதம் 14 இந்த இடத்துல நீ உட்கார்ந்து இருக்கிறது காரணம் என்ன? நான் உன்னை நினைவு கூர்ந்தபடினாலே. நோவாவையும் மிருக ஜீவனை கர்த்தர் என்ன செய்தாரா? நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்ததினாலே என்ன நடந்தது? நோவாவும் அவன் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டார்கள். எபிரேயரின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது 11ஆம் அதிகாரத்திலே நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்திலே, விசுவாசத்தினாலே நோவா காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினால அந்த நோவா தற்காலத்திலே காணாதவைகளை, அவன் கண்ணு எதை பார்த்துச்சோ அதை செய்யல, அவன் அதை பார்த்து எல்லாத்தையும் நடத்தல, விசுவாசத்தோடு நடத்தினான். விசுவாசத்தோடு பேழையை செஞ்சான். மழை வரப்போதுன்னு விசுவாசிச்சு என்ன செஞ்சான்? பேழை செஞ்சான். ஜலப்பிரளயம் வரப்போதுன்னு பேழை செஞ்சான். கடவுளுடைய எச்சரிப்பை பெற்று பயபக்தியா மாறிட்டான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். கடவுளுடைய எச்சரிப்பு ஒரு ஆள், ஒரு சகோதரன், ஒரு சகோதரி விசுவாசி பெறாங்கன்னா அவங்க பயபக்தியா மாறணுங்க. எச்சரிப்பை பெறுகிற ஒரு மனிதன் பயபக்தி உள்ளவனா மாறணும். இன்னைக்கு எத்தனை எச்சரிப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது? பயபக்தி உள்ளவங்களா மாறுறோமா? துணிகரமாகிறோம், கடினமாகிறோம், குவைட் ஆப்போசிட்டா மாறிடுறோம். நீங்க பாருங்க, எச்சரிப்பு, சில இடத்துல எச்சரிப்புங்கிற பலகை எழுதியிருக்கோம், ஜாக்கிரதைன்னு கவனம் ஜாக்கிரதைன்னு எழுதியிருக்கோம். அது மேலதான் சில ஆள் எடுத்து போய் பேனர் ஒட்டுவான். பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கிறீங்களா? ஒரு எச்சரிக்கையான ஒரு செய்தி இருக்கும், அது மேலதான் எடுத்து போய் என்ன ஒட்டுவானுங்க? வால் போஸ்டர் ஒட்டுவானுங்க. எவ்வளவு மதீனமான ஆட்கள். அப்போ இவங்கெல்லாம் மற்றவங்களும் எச்சரிக்கப்படுறத விரும்பல, இவங்களும் எச்சரிக்கப்பட விரும்பல. நம்மளாம் கர்த்தருடைய பிள்ளைங்க. சில நேரங்கள் இந்த கண்ணீர் அஞ்சலின்னு வந்துச்சுன்னா, கண்ணீர் அஞ்சலிய இவங்களாம் கூட எடுத்து என்ன பண்றாங்க? எங்க தேவையில்லாத இதெல்லாம் ஒரு ஞானம் நமக்கு வேணும். நமக்கு உணர்ச்சி வசப்பட்டா எதை வேணா பண்ணிடுறோம். சில நேரங்கள்ல கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்து உலகத்தாரை போல நம்ம செயல்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, எச்சரிப்பை பெற்றா பயபக்தி உள்ளவனா மாறினான். அதனால தன் குடும்பத்தை அவன் பாதுகாத்து கொண்டான். God is speaking to you today, father and mother. God is warning you. கர்த்தருடைய எச்சரிப்பு உங்களுக்கு வருதுன்றப்போ நீங்களும் நானும் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக நம்முடைய பேழையை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். எச்சரிப்பை நம்ம பெற்று நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்ம ஆயத்தமாகணும்.
கர்த்தர் நோவாவை நினைத்தருளினது அவருக்கு சந்தோஷம். காரணம், அந்த நோவா ஆண்டவருடைய கண்களில் கிருபை பெற்றவராக இருந்தார். வாழ்ந்த காலத்தில் எல்லாருக்குள்ள ஒரு உத்தமனாக இருந்தார். தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். வேதம் அவரை அங்கே நீதிமான் என்று குறிப்பிடுகிறது. இந்த நோவாவை கர்த்தர் நினைத்தருளி ஒரு பூமியை, பாவத்தால் நிறைந்த, அக்கிரமத்தால் நிறைந்த ஒரு பூமியை கர்த்தர் எடுத்து போட்டு அதை மீண்டுமாக புதுப்பிக்க விரும்பினார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அதற்கு காரணம், கர்த்தர் நோவாவை என்ன செய்தாராம்? நினைத்தருளினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் நினைத்தருளினால தான் இன்னைக்கு ஜீவனோடு கூட இங்க இருக்கிறோம். Because God has remembered us. கர்த்தர் நம்மை நினைத்தருளினால தான் இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோங்கிறத மறந்துடாதீங்க. அதற்கு நன்றியுடையவர்களா நீங்க இருப்பதற்கு பழகி கொள்ளுங்க. நம்மளை யார் வேணா மறக்கலாங்க, ஆனா கர்த்தர் நம்மளை மறக்காம நம்மளை நினைவு கூறுவது ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஆண்டவருடைய பார்வையில நம்ம எப்பவுமே இருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையை பெற்றவர்களாக நம்ம எப்போதும் இருக்கும்போது தான் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். கர்த்தர் நோவா என்ன செய்தாராம்? நினைத்தருளினார். அதனாலே அவன் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டான். பக்கத்தில் உங்களை கையை குலுக்கி சொல்லுங்க, நோவாவை நினைத்தருளினார், அவன் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டான். கர்த்தர் உங்களை நினைத்தருளினார், நீங்களும் இன்றைக்கு அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டு ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யாத்திரை 2ஆம் 24, 25 வசனங்களை வாசிங்க. கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். கரங்களை உயர்த்தி ஆமென், ஹalleluya. இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் நினைத்தருளினார். ஏனென்றால் அவர்கள் 400 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைத்தனத்திலே எகிப்திலே இருந்தார்கள். தேவனை ஆராதிக்க முடியவில்லை, சுதந்திரமாய் வாழ முடியவில்லை. தன்னை சிருஷ்டித்த யெகோவா தேவனை அவர்களால் அங்கே ஆராதிக்க முடியவில்லை, விடுதலையாக இருக்க முடியவில்லை. அந்நியர்கள் அவர்களை ஒடுக்கினார்கள், எகிப்தியர்கள் அவர்களை ஒடுக்கினார்கள், வேதனைப்படுத்தினார்கள். அவர்கள் செங்கல் சூளையிலே கடினமான வேலை வாங்கப்பட்டது. சில நேரங்களிலே அவர்களுக்கு தேவையான வைக்கோல் கொடுக்கப்படவில்லை, தேவையான பொருட்கள் கொடுக்கப்படவில்லை. ஆனால் வேலை செய்து முடிக்கப்பட வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அவர்கள் சுதந்திரமாய் கர்த்தரை ஆராதிக்க முடியவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் ஈசாக்குக்கும், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் செய்த உடன்படிக்கையை நினைத்தருளினதினாலே இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக விரும்பினார். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோமா? இந்த கருமையான தேவ ஜனமே, இந்த நாட்களிலே தேவன் நம்மை நினைத்தருளும் பொழுது மட்டும்தான் நம்ம அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற முடியும். அடிமைத்தனமான வாழ்க்கையிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு தேவனுடைய நினைவு கூறுதல் அவசியமாய் இருக்கிறது. ஒருவேளை நாம் எந்த விதமான அடிமைத்தனத்திலே இருக்கிறோம், சரீர பிரகாரமாக, ஆவிக்குரிய ரீதியாக, பொருளாதார ரீதியாக இன்றைக்கு அடிமைத்தனத்திலே நாம் அநேக சிக்கி இருக்கிறோம். கடன் என்கிற அடிமைத்தனத்திலே சிக்கி இருக்கிறோம், அல்லது உறவுகள் என்கிற அடிமைத்தனத்திலே சிக்கி இருக்கிறோம். அதிலிருந்து நம்மால் வெளியே வர முடியவில்லை. அவர்களை பிரியப்படுத்துவதற்காக தேவனை நாம் மறுதலித்து விடுகிறோம். நாம் அவர்களை காம்ப்ரமைஸ் பண்ணுவதற்காக அநேக நேரங்களிலே நாம் அவர்களோடு ஒத்து போய் விடுகிறோம். நம்மால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை. இங்கே இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிற பிரசங்கத்துல, எகிப்து என்பது பாவத்திற்கு அடையாளமாயிருக்கிறது, எகிப்து என்பது உலகத்திற்கு அடையாளமாயிருக்கிறது, எகிப்து என்பது மாம்சத்துக்கு அடையாளமாயிருக்கிறது. இந்த அடிமைத்தனத்திலே ஒருவேளை நாம் இன்றைக்கு சிக்கியிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்தவன் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். அவர் சிந்தின இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
நம்ம எல்லாரும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் இன்றைக்கு விடுதலை பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? இன்றைக்கு நாம் ஆண்டவரால் நினைவு கூறப்படும் போது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் விடுகிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்களை நினைத்தருளினார். இன்றைக்கு நினைத்தருளுகிற ஒரு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை ஒருபோது நீங்கள் மறந்து விடாதீர்கள். உங்கள் புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவாராக. உங்கள் அடிமைத்தனத்தை கர்த்தர் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி உங்களுக்கு ஜெயத்தை தருவாராக. எவ்விதமான அடிமைத்தனத்தில் இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவரே, என்னை நினைவு கூறுங்க. ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களை நினைவு கூர்ந்தது போல ஆண்டவர் என்னையும் நினைவு கூறும் பொழுது என் அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலை பெறுகிறவனாய் மாறுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். சேனைகளின் கர்த்தாவே, அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து மறவாமல் நினைத்தருளி அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். இங்கே அன்னாளின் சிறுமையை கர்த்தர் நினைத்தருளினார். அன்னாளின் சிறுமை என்ன என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவள் பிள்ளை இல்லாததினாலே நிந்திக்கப்பட்டாள், அவமானப்படுத்தப்பட்டாள், மனமடிவானாள், அழுது கொண்டிருந்தாள், சாப்பிடவில்லை, சஞ்சலப்பட்டாள், மனம் கசந்து மிகவும் அழுதாள். இதெல்லாம் அந்த 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். அப்படி என்றால் அவளுடைய உள்ளமானது எவ்வளவாய் உடைந்து நொறுங்கி போனதாக இருந்தது. அவள் மனம் கசந்து அழுதவளாக இருந்தாள். அவள் நினைத்தாள், ஆண்டவர் என்னை நினைவு கூறவில்லையே, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே. அன்றைக்கு குழந்தை பாக்கியம் என்பது இஸ்ரவேல் தேசத்திலே யூதர்கள் மத்தியிலே மலடாய் இருப்பது என்பது ஒரு சாபமாய் கருதப்பட்டது. அதனாலே யார் ஒருவரும் மலடாய் இருப்ப விரும்பவில்லை. அதனால்தான் அவர்கள் மலடியாக இருக்கும் போதெல்லாம் கர்த்தரை நோக்கி அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தார்கள். ரெபேக்கால் அப்படிதான். ஈசாக்கும் ரெபேக்காலும் அவ்விதமாக ஜெபித்தார்கள். ஆபிரகாமுக்கும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமாய் கொடுப்பதற்கு, ஈசாக்கை கொடுப்பதற்கு வாக்கு பண்ணினார். இதெல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் செய்கின்ற ஆசீர்வாதமாக இருந்தது. இங்கே இந்த அன்னாளுக்கோ ஒரு வேதனை, ஒரு நிந்தை இருந்தது. அது என்ன தெரியுமா? எனக்கு குழந்தை இல்லை என்கிற நிந்தை. ஆனால் கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். அப்படி நினைத்தருளினதினாலே சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார். அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 1:21. பாருங்கள், ஆண்டவர் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தார். அன்னாளோ என்ன பொருத்தனை செய்தாலோ அதை அங்கு நிறைவேற்றினாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அவளை நினைத்தருளினார். அதை போல அன்னாலும் தேவனுக்கு கொடுத்த வாக்கை நினைவு கொண்டு வந்தாள். அல்லேலூயா. இன்னொரு காரியமும் இருக்கிறது. நாம் என்ன நினைவு கூற வேண்டும், எதையெல்லாம் நினைவு கூற வேண்டும் என்கிற பிரசங்கத்தை அடுத்து கொண்டு வருகிறேன். ஆனால் இப்பொழுது தேவன் நம்மை நினைவு கூறுவதை குறித்து நான் பேசுகிறேன். தேவன் நம்மை நினைவு கூறுகிறார், நம்முடைய சிறுமையை மாற்றுகிறார். தேவன் நம்மை நினைவு கூர்ந்து ஒரு வேலையை கொடுக்கிறார். தேவன் நமக்கு நினைவு கூர்ந்து நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். ஆனால் நாம் அவருக்கு பண்ணின பொருத்தனைகளை நாம் நினைவு கூறுகிறோமா? நாம் நினைக்கிறோம், எல்லாவற்றையும் கேட்டு கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே இந்த பொருத்தனை செய்து எல்லாவற்றையும் வாங்குவதற்காக பொருத்தனைகளை செய்கிறோம். ஏதோ ஆண்டவரிடத்தில் ஏதோ ஒரு லஞ்சம் கொடுப்பதை போல அது இருக்கிறது. எல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு நாம் அதை என்ன செய்து விடுகிறோம்? மறந்து விடுவதை போல நடிக்கிறோம். மறக்கவில்லை. எப்படி மறப்பீர்கள்? ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது இதை நான் செய்கிறேன் என்று ஒரு பொருத்தனை பண்றீங்கன்னா,
உங்களுக்கு அந்த குழந்தை பிறந்த போது அந்த குழந்தைக்காக நீங்க பண்ணின பொருத்தனை உங்க மனசுல இருக்குமா இருக்காதா? அந்த குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் வராதா? அது ஒரு உயிருள்ள அடையாளமா இருக்கிறது. எப்படி மறக்க முடியும்? நமக்கு கடவுள் எத்தனையோ காரியங்கள்ல நன்மை செஞ்சிருக்கிறார் தானே. இக்கட்டான நேரத்துல நம்ம பொருத்தனை பண்ணிருக்கிறோமே, தப்பி வைக்கப்பட்டுட்டோம், ஆனா மறந்துடுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது எப்படி மறக்க முடியும்? பொருத்தனை ஒரு மனுஷன் எப்படி மறக்க முடியும்? இந்த அன்னாள் தான் செய்த பொருத்தனையை மறக்காமல் நிறைவேற்றினாள். ஏனென்றால் நான் அவரிடத்திலே கேட்டேன், அவர் என்னை நினைத்தருளினார். நினைத்தருளின என் தேவனுக்கு நான் செய்கின்ற பொருத்தனையிலே நான் உண்மையாக இருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை பார்க்கும். ராகேல் மலடியாக இருந்தால், ராகேல் சொல்லுகிறாள், கற்பமான போது நினைத்தருளினார், செவி கொடுத்தார், கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார், கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்று தருவார் என்று சொல்லி யோசேப்பு என்று பெயரிட்டார். கர்த்தர் நினைத்தருளினார் ராகேலை. அல்லேலூயா. கர்த்தர் எங்கெல்லாம் நினைத்தருளுகிறாரோ அங்கெல்லாம் அற்புதம் நடக்கும். கர்த்தர் நினைத்தருளிடத்தில் சிறுமை நீங்கப்படும். கர்த்தர் நினைத்தருளிடத்தில் தானே வேதனைகள் நீங்கப்படும். அல்லேலூயா. இவர்கள் சிறுமைக்குள்ளாய் சென்றார்கள், நிந்தைக்குள்ளாக சென்றார்கள். ஆனால் ஆண்டவர் அவருடைய நிந்தையை கண்ணோக்கி பார்த்து நினைத்தருளினார். இந்த வருஷ கடைசியில எத்தனையோ நிந்தைகள் வழியாய், அவமானங்கள் வழியா நம்ம கடந்து போயிருக்கிறோம். அதெல்லாம் கர்த்தர் நினைவு கூர்ந்தபடினாலே இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கோம். ஆனால் நாம் அவருக்கு செய்ததை நினைவு கூறுகிறோமா? நீங்க அப்படி செஞ்சு மறந்துட்டீங்க, சொல்றேன்னு செய்ய மறந்துட்டீங்க, அதனால நான் உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன்னு ஆண்டவர் ஒருபோதும் சொல்லலையே. எனக்கு ஒரு வசனம் அடிக்கடி ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் துரோகிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்யறாராம். என்ன மாதிரி தெய்வம் பாத்தீங்களா? மனுஷங்களாகி நம்ம அப்படி செய்ய மாட்டோம். துரோகிகளுக்கோ நன்றி இல்லாதவங்களுக்கோ திருப்பி நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நன்மை செய்ய மாட்டோம். ஆனா வேதம் சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரை குறித்து, ஆண்டவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாராம். நம்ம அந்த லிஸ்ட்ல அநேக நேரங்களில் வரும். துரோகிகளா இருக்கிறோம், நன்றி அறியாதவங்களா இருக்கிறோம். ஆனா ஒருபோதும் ஆண்டவர் பார்த்து நீ இப்படிலாம் நடந்துக்கின, நான் உனக்கு நன்மை செய்ய மாட்டேன்னு சொல்லலையே. அப்படி எத்தனையோ தடவை சொல்லியிருப்பாருன்னு சொன்னா ஒரு நன்மை நம்ம பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. கர்த்தர் நம்ம நினைத்தருளுவார்னு சொன்னா நம்முடைய நிந்தையை அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அடுத்ததாக ஆண்டவர் நம்மை நினைத்தருளும் பொழுது நமக்கு என்ன நடக்கிறது? சங்கீதம் 136ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 136. போதும். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று. எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு அற்புதமான வசனம் இது. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. யாருங்க இவரு? 138ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கிப்பார். உயர்ந்தவராயிருந்தும், கர்த்தர் உயர்ந்தவரா இருந்தோம், தாழ்மையான நம்மளை நோக்கி பார்க்கிறாராம். என்ன ஒரு அற்புதமான ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம தாழ்வில இருக்கும் பொழுது ஒருவரும் நம்மளை நினைவு கூறுறது இல்லை. மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு உயர்வை எதிர்பார்க்கிறாங்க நம்ம கிட்ட. நீங்க ஒரு நல்ல வசதியான ஆளா இருந்து 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருந்தீங்கன்னா உங்களை எல்லாருமே நினைப்பாங்க. அதான உண்மை. உங்களை தேடி வருவாங்க, அதான் உண்மை.
நீங்களும் ஒரு உதவி செய்யப்படக்கூடிய சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா உங்களை தேடி யாரும் வரமாட்டாங்க. ஆனா நீங்க 4 பேருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க, உங்களை தேடி மக்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க மற்றவங்களுக்கு உதவியா இருந்து பாருங்க, உங்களை தேடி வருவாங்க. நீங்க நல்ல நிலைமையில இருந்து பாருங்க, உங்களை தேடி வருவாங்க. உங்க பொருளை பொண்ணை மற்றவங்களுக்காக நீங்க நீங்க செலவு பண்ணுங்க, உங்களை தேடி வருவாங்க. ஆனா நம்முடைய தெய்வம் அவர் உயர்ந்தவர் தான். தாழ்மையுள்ள நம்மளை நோக்கி பார்க்கிறாரு. 2 காரியத்தை ஆண்டவர் ஒன்று தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறாரு, இன்னொன்னு தாழ்ந்த சிலரில் இருக்கிறவனை நோக்கி பார்க்கிறார். 2க்கு வித்தியாசம் இருக்கிறது. தாழ்மையுள்ளவன் என்றால் என்ன? அவனுக்கு எல்லாம் இருக்கிறது, எல்லா வசதிகளும் இருக்கிறது, எல்லா மேன்மைகளும் இருக்கிறது. ஆனாலும் கூட தன்னை அவன் பெருமை பாராட்டாமல் இருக்கிறவன் தான் தாழ்மையுள்ளவன். தாழ்ந்தவன் என்றால் யார்? எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டு, எல்லாராலும் வெறுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு கிடக்கிறவன் தாழ்ந்தவன். அப்படி என்றால் கர்த்தர் தாழ்ந்தவனையும் பார்க்கிறார், தாழ்மையுள்ளவனையும் பார்க்கிறார். தாழ்ந்தவனை உயர்த்துகிறார், தாழ்மையுள்ளவனை இன்னும் மேன்மையிலே கொண்டு போகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை குப்பையிலிருந்து வாக்கியம் பாருங்கள். அதனாலதான் அண்ணால் ஒரு பாடல் அவங்க உள்ளத்திலிருந்து அதை சொல்றாங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஒரு அழகா ஒரு கர்த்தரை துதிச்சு ஒரு காரியத்தை நம்ம ஜெபம் பண்றாங்க பாருங்க. ஜெபம் பண்ணி களி கூறுகிறது, உயர்ந்திருக்கிறது உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷம். 7ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சோந்தரிக்கவும் பண்ணுகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. சிறியவனை புழுதியிலிருந்து என்ன பண்றாராம்? எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து என்ன பண்றாராம்? உயர்த்துகிறார். ஏங்க, குப்பையில் இருக்கிற ஒருத்தனை யாருங்க பயன்படுத்துவாங்க நீங்க நினைக்கிறீங்க? குப்பையில கிடக்கிற ஆளை நம்ம கூட்டிட்டு வருவோமா? முதல்ல வீட்டுக்கு குப்பையில கிடக்கிற ஒரு ஆளை நம்ம வீட்டுக்கு கூட்டு வருவோமா? கூப்பிட்டு வருவோமா? வரமாட்டீங்களா? வெளிப்படையா பேசுங்களேன். நம்ம மனசு என்னவோ அதை பேசுங்க. ரொம்ப நல்லவங்க அன்னை தெரேசா மாதிரி பேசுறாதீங்க. நம்ம நிலைமையில இருந்து பேசுவோமே. கூப்பிட்டு வருவோமா? ஏன் கூப்பிட்டு வர மாட்டோம்? குப்பையில இருக்கிறவனை எப்படிப்பா கூட்டுன்னு வரது? கரெக்ட். இவர் என்ன பண்றாராம்? குப்பை என்று சொல்லும் பொழுது ஒன்றுக்கும் உபயோகமற்ற ஒரு சூழ்நிலை. அவன் என்ன பண்றாரா? ஆண்டவர் உயர்த்துறாரு. இன்னும் இங்கிலீஷ்ல அழகா இருக்கு. He raises up the poor out of the dust and lifts up the needy from the ash heap to make them sit with nobles and inherit the throne of glory. ஆண்டவர் அவங்கள உயரத்துல வச்சு மகிமையான மேன்மையான மக்களோடு அவங்கள உட்கார பண்றாரு. அல்லேலூயா. எத்தனை பேருடைய சாட்சியை நான் கேட்கும் பொழுது அது நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஒரு சகோதரன் கூட அன்னைக்கு கூட சொன்ன, குப்பை பொறுக்கி கொண்டிருந்தாரு, கர்த்தர் அவரை ரட்சித்து இன்னைக்கு எல்லார் மத்தியிலும் ஆண்டவர் அவரை பயன்படுத்துறாரு. எவ்வளவு அந்த வசனம் நிறைவேறுது. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். தாழ்வுல நம்மளை நினைக்கிற ஒரு தெய்வங்க அவரு. தாழ்வுல நம்மை நினைக்கிற ஒரு தெய்வம். அவர் நம்மை நினைவு கூறுகிறார். எல்லாரும் நம்மளை கைவிட்டு விடும் பொழுது ஆனால் ஒருவர் நம்மை நினைவு கூறுகிறார். அவர் தான் ஆண்டவர் ஆகிய தேவன். யெகோவா சகீர். சக்கரையா அப்படிங்கிற வார்த்தையினோட அர்த்தம் என்ன தெரியுமா? சக்கரியான்னு ஒரு புத்தகம் இருக்கு இல்லையா? சக்கரியா என்கிற பையனோட அர்த்தம் God is remembered. கடவுள் என்னை நினைவு கூர்ந்திருக்கிறார். அதான் சக்கரியா என்பதோட அர்த்தம். சக்கரையா, இங்கிலீஷ்ல சக்கராயா, தமிழ்ல சகரியா. சக்கரையா அப்படின்னா கர்த்தர் நினைவு கூர்ந்திருக்கிறார். அப்ப நம்முடைய ஆண்டவர் நினைவு கூறுகிற ஆண்டவர். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள்,
அவர் கிருபை. தாழ்மை உள்ளவனை உயர்த்துகிறார், தாழ்ந்தவனையும் அவர் பார்க்கிறார். 2 காரியம். அதனாலதான் அந்த அம்மா சொல்றாங்க, அவங்க வாழ்க்கையில் நடைபெற்ற காரியத்தை வச்சு மகிழ்ச்சியா சொல்றாங்க. அண்ணால் என்ன சொல்றாங்கன்னா, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடு உட்காரும். அப்போ கர்த்தர் நம்ம நினைவு கூர்ந்தாதாங்க ஒரு மேன்மையான ஸ்தானத்துக்கு நம்ம போக முடியும். எல்லாம் கையை உயர்த்தி சொல்ல, கர்த்தர் என்னை நினைவு கூர்ந்தா மட்டும்தான் நான் ஒரு மேன்மையான ஸ்தானத்துக்கு போக முடியும். ஆமென். கர்த்தர் அவர் என் மேல் வைத்த கிருபையையும் உண்மையையும் அவர் நினைவு கூர்ந்தாதான் நான் ஒரு மேன்மையான ஸ்தானத்துக்கு நான் போக முடியும். நம்முடைய ஆண்டவர் நம்மளை உயர்வுக்கு கொண்டு போகிறவராக இருக்கிறார். God is the God of promotion, not demotion. ஆண்டவர் நம்மளை உயர்வுக்கு கொண்டு போகிற ஆண்டவர். எல்லாம் சொல்லுங்க, உயர்வுக்கு என்னை கொண்டு போகிற ஆண்டவர். எத்தனை காரியங்கள் சாட்சிகள் வேதத்திலிருந்து சொல்ல முடியும். யோசேப்பு தாழ்விலிருந்து உயர்வுக்கு சென்றார். காரணம் என்ன தெரியுமா? அந்த யோசேப்பு கர்த்தருக்கு ஒரு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தார். கர்த்தருடைய பார்வையில் அவர் எப்பொழுதும் காணப்பட்டு கொண்டே இருந்தார். கர்த்தருடைய பிரியம் யோசேப்பு மேலே இருந்தது. அவன் இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் மறந்து விட்டான். ஆனால் ஒன்று தெரியுமா? பானபாத்திரக்காரனுடைய தலைவன் மறந்து விட்டான். ஆனால் ஒன்று தெரியுமா? முழு எகிப்திற்கும் யோசேப்பு அதிபதியாக மாறினார். எந்த இடத்திலே நமக்கு கீழே நமக்கு மேலே இருக்கிற ஆட்கள் கூட ஒரு நாள் நமக்கு கீழே கொண்டு வரும்படியாய் தேவன் நம்மை உயர்த்தும். அதுதான் தேவன் நினைவு கூறுகிற ஒரு வழியாய் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை நினைவு கூறும் பொழுது, we will have a promotion. கர்த்தர் நம்மை நினைவு கூறும் பொழுது நமக்கு ஒரு உயர்வு வருகிறது. நம்முடைய சிறுமையை அவர் கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு தேவன் நம்மை நினைவு கூறும் பொழுது நம்முடைய சிறுமையிலே, நம் நிந்தையிலே இருந்து விடுதலை மட்டுமல்ல, அவர் நம்மை நினைவு கூறும்போது தாழ்விலே இருந்து நமக்கு உயர்வு வருகிறது. 2026 கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து உங்கள் தாழ்விலே உங்களை உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிற மகிமையுள்ள சிங்காசனத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. அடுத்ததாக கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபிப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வாசி. உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய நாமத்திற்காக காண்பித்த அன்பின் பிரயாசத்தை நான் மறந்துடவே மாட்டேன். கடவுளுடைய நாம மகிமைக்காக நாம் எடுக்கிற எல்லா பிரயாசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அதை நினைவு கூறுகிறார். நீங்க காணிக்கை கொடுக்குறீங்க, தசம பாகம் கொடுக்குறீங்க, மற்ற விசுவாசிகளுக்கு உதவி செய்றீங்க, கர்த்தருடைய பிள்ளையுடைய குறைவில் நீங்க உதவி செய்றீங்க, நன்மை செய்றீங்கன்னா அதுக்கான பிரயாசத்தை அவர் மறக்கவே மாட்டாரு. அதற்கான பலனை கர்த்தர் கொடுப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த தம்பி கூட சொன்னாங்க, அதிகமாக நாங்கள் ஊழியத்திற்காக செயல்படும் பொழுது, விதைக்கும் பொழுது எங்களுக்கு அதிகமான எதிர்ப்புகளும் போராட்டங்களும் வருகிறது. சத்தியம்தான். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், அதை காட்டிலும் சூழ்நிலைகளை காட்டிலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் பெரிதா இருக்கிறது. இன்னும் உங்களை கர்த்தர் விருத்தி அடைய செய்வார். அதற்கான பலனை அதிகமாய் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் படுகிற பிரயாசம், எடுக்கிற முயற்சி அன்பின் பிரயாசம். அது என்னதுமா? ஊழியத்திற்காக நாம் எடுக்கிற எல்லா பிரயாசமும் அன்பின் பிரயாசமாய் இருப்பதாக.
கொடுப்பது அன்பின் பிரயாசமாய் இருப்பதாக, ஜெபிப்பது அன்பின் பிரயாசமாய் இருப்பதாக, ஒருவரை தாங்குவது அன்பின் பிரயாசமாய் இருப்பதாக. அன்பு என்ற ஒன்று இருந்தால்தான் பிரயாசம் என்பது வெற்றி பெறுகிறதாய் மாறுகிறது. எனக்கு அநேகருக்குள்ளே அன்பு இல்லாததினாலே அவர்கள் பிரயாசப்பட விரும்பவில்லை, அவர்கள் கொடுக்க விரும்பவில்லை, உதவி செய்ய விரும்பவில்லை, ஐக்கியப்பட விரும்பவில்லை. காரணம், அன்பு என்ற ஒன்று இல்லை. அன்பு என்பது ஏதோ உட்கார்ந்து கதை பேசிவிட்டு போவது அல்ல. அன்பு என்பது நாம் கூப்பிட்ட நேரத்துக்கு ஒருவர் வந்து நம்மோடு உட்கார்ந்து சாப்பிட்டு போவது அல்ல. அன்பு என்பது ஏதோ உட்கார்ந்து தேவையில்லாததெல்லாம் பேசிவிட்டு ஜாலியாக சிரித்து விட்டு போவதல்ல. அன்பு என்பது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட குணாதிசயங்களுடைய வெளிப்பாடுதான் அன்பாக இருக்கிறது. இந்த அன்பின் பிரயாசம் ரொம்ப அவசியம். ஊழியத்துக்கு அன்பின் பிரயாசம் அவசியம். ஒரு காரியத்தை செய்யும் போது நான் சொல்ல வேண்டும், இது கடவுளுக்காக, அவருடைய நாமத்திற்காக நான் எடுக்கிற அன்பின் பிரயாசம். இது நான் கொடுக்கிறேன், இது கடவுளுக்காக நான் எடுக்கின்ற அன்பின் பிரயாசம். இது கர்த்தருடைய நாமத்துக்காக நான் செய்கிறேன், இது கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக நான் செய்கிறேன், இது கர்த்தருடைய சபைக்காக நான் செய்கிறேன் என்று எண்ணம் நமக்குள் இருந்தால் நாம் கொடு 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 என்று ஊழியக்காரர் கத்திக்கொண்டிருப்பதல்ல, நான் அன்பின் பிரயாசப்படுகிறேன் என்கிற அன்பான இருதயம் இன்றைக்கு நமக்குள் வருவதாக. ஹல்லேலூயா சொல்லுவோமா? உங்களால் செய்ய முடியும், உங்களால் கொடுக்க முடியும், உங்களால் கட்ட முடியும், உங்களால் ஒருவரை ஆதரிக்க முடியும், உங்களால் 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும், உங்களால் 4 ஏழை விசுவாசிகளுக்கு புடவைகள் எடுத்து கொடுக்க முடியும். முடியும் எல்லாம். இதற்கு அன்பால் பிரயாசப்பட்டால் தான் முடியும். அங்கே அன்பு என்ற ஒன்று இருந்தால் தான் உங்கள் பிரயாசமானது ஆசீர்வாதமாய் மாறும். நமக்காக நாம் எவ்வளவு காரியங்களை செய்கிறோம், நமக்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறோம். இப்போது கிறிஸ்துமஸ் வரப்போகிறது, நியூ இயர் வரப்போகிறது. எத்தனை பிரயாசங்களை நமக்காக செய்கிறோம், எவ்வளவோ பிரயாசங்களை நாம் செய்கிறோம். நம்முடைய வீட்டை நாம் சுத்தமாக வைக்கிறோம், புதிய ஆடைகளை நாம் வாங்குகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் 2 காரியங்களிலே நமக்கு உதைக்கிறது. என்ன தெரியுமா? கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்று வரும்பொழுது 1000 காரணங்களை சொல்லுகிறோம், அல்லது குறைகளை சொல்லுகிறோம். குறைகளை சொல்லுகிறோடு சேர்ந்து கொண்டு தேவனுக்கு விரோதமாக நாம் செயல்படுகிறோம். இன்னொன்று, நாம் எளியவர்களுக்கு கொடுக்கலாம், கஷ்டப்படுறவர்களுக்கு செய்யலாம், நம்முடைய காரியங்களை நாம் குறைத்து கொண்டு அவர்களுக்கு செய்ய முடியும், செய்யலாம். எப்போது செய்ய முடியும்? நமக்குள்ளே அன்பு என்கிற தன்மை இருந்தால் மட்டும்தான் அந்த பிரயாசத்தை நாம் பட முடியும். பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், பரிசுத்தவான்களுக்கு நீ செய்கிறதான அன்பின் பிரயாசம் கர்த்தர் நிமித்தமாக. பரிசுத்தவான்கள் என்றால் எங்கள் தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? தேவையில் இருக்கிற மக்களை குறிக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? நான் பிரயாசப்பட வேண்டும். என் பிரயாசமானது தேவனால் நினைவு கூறப்படுகிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது கொர்நேலி என்கிற மனிதனுடைய காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜபங்களும் உன் தான தர்மங்களும் நினைப்பூட்டுதலாய் வந்து என் சமூகத்திலே எட்டினது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தான தர்மம் பண்ணவும் அந்நியரை உபசரிக்கும் மறவாதிருங்கள், தான தர்மம் பண்ணவும் செய்யுங்கள். இந்த பலிகள் மேல் கடவுள் பிரியமாயிருக்கிறார். எந்த பலியின் மேல? எத்தனை பேர் இந்த வர நாட்கள்ல செலிப்ரேஷன்ல எத்தனை பேர் இன்னைக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறீங்க? சுயநலவாதிகளா இருக்காதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சுயநலவாதிகளா இருக்காதீங்க. நல்ல ட்ரெஸ் இருக்கு, நல்லா உடுத்துறீங்க, நல்லா சாப்பிடுறீங்க. அதான் சொல்றேன், 2 காரியத்துல தான் ரொம்ப கணக்கு பார்ப்போம். ஒண்ணு கடவுளுக்கு கொடுக்கறது இல்ல, இன்னொன்னு மற்றவங்களுக்கு உதவி செய்யறது இல்ல. இந்த மாதிரி இருதயம் இருந்தா நம்ம விளங்க மாட்டோம், ஆசீர்வாதமா இருக்க முடியாது. கொடுக்கிறவன் தான் தேவ பார்வையில ஆசீர்வதிக்கப்படுவோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். ஊழியத்துக்கு மட்டுமில்லை, ஏழை எளியவர்களுக்கும் கொடுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இறைக்கிற கிணறு தான் என்ன பண்ணும்? சொரக்கும். இறைக்காத கிணறு நாத்தம் அடிக்கும். அதான் ஆப்போசிட். ஆண்டவரே, உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அல்லேலூயா. வசனம் சத்தியம், அது மாறவே மாறாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ ஏன் கொடுக்கல, நீ ஏன் கொடுக்க மாட்டேற, நீ ஏன் கொடுக்க மாட்டேன்னா இதுக்கெல்லாம் ஒரு பிரசங்கம் தேவை கிடையாது. எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம்.
கொடுத்தா உங்களுக்கு கொடுக்கப்படும், கொடுக்கலாம் கொடுக்கப்படாது, அவ்வளவுதான். இதுக்கு ஒரு பெரிய பிரசங்கம் தேவையாமா? கொடுங்கள், உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? கர்த்தருக்காக காணிக்க தசமங்களை விதைச்சா பலனால கர்த்தரை கனம் பண்ணா அது உங்கள் வாழ்க்கையில நிறைவான பலனை கொடுக்கணும் வேதம் சொல்லுது. அப்படி நம்ம செய்யலைன்னா நடக்காது, அவ்வளவுதான். இதுக்காக நான் எதுக்கு சொல்லணும்? வேதம் என்ன வச்சிருக்குதோ அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்பின் பிரயாசம், பக்கத்துல பார்த்து அன்பின் பிரயாசம். வெளிப்புற தோற்றத்தை பார்த்து அல்ல, ஒரு மனிதனுடைய உள்ளான தேவை என்ன என்பதை தேவ சமூகத்துல இருந்து நாம் அறிந்து உதவி செய்வலாய் மாறணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்றார், அன்பின் பிரயாசத்தை மறந்துவிட தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஏதோ ஒரு வசனம் போட்டிருக்குது 10:4, ரைட், வெரி குட். இந்த வசனம் கொர்நேலியோட வசனமா? சரி. எபிரேயர் 6:10 நம்ம என்ன வாசிச்சோம்? கிரியையையும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதினாலும் செய்து வருகிறதினாலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும். சிஸ்டர், பிரதர், நீங்கள் செய்கிறதினாலும் செய்து வருகிறதினாலும் அந்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்துவிட தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. என் நிமித்தமா என் தீர்க்கதரிசிக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனும் அதற்கான பலனை அடையாமற் போக மாட்டான் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். தேவனுக்காக நாம் எடுக்கிற பிரயாசங்கள், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது 2ஆம் வசனத்துல, இவர்கள் என்னோடு கூட சுவிசேஷ விஷயத்திலே என்னோடு கூட பிரயாசப்பட்டார்கள், இவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சுவிசேஷ விஷயத்துல பிரயாசப்படணுங்க. ஜஸ்ட் கம் அண்ட் கோ இல்ல. if you just come and go believer, வரப்போற விசுவாசியா அல்ல, பிரயாசப்படுகிற விசுவாசியா நம்ம இருக்கணும். சுவிசேஷ விஷயத்துல பிரயாசப்படணும். சுவிசேஷத்திற்காக, கடவுளுடைய காரியத்திற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ செய்வதற்கு பிரயாசப்படணும். பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுங்களா? நான் நட்டேன். அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, 6ஆம் வசனத்துல, நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளைய செய்தார். எல்லாம் அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க, தேவனோ விளைய செய்கிறவர். நான் நட்டேன், அப்பொல்லோ என்ன செஞ்சாராம்? விளைய செஞ்சது யாரு? ஆமென். ஊழியங்கிறது அப்படிதான். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு செயல்பாடுகளை செய்யறாங்க, ஆனால் அதிலே வருகிற வெற்றி தேவனுடையதா இருக்கிறது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். அதான் ஊழியம், அதான் சபை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை செய்யணும். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினாரு, ஆனா விளைச்சல் கர்த்தரால தான் வந்துச்சு. நீங்க காணிக்கை கொடுக்கலாம், தசம பாகம் கொடுக்கலாம், ஜெபிக்கலாம், இதற்கெல்லாம் விளைச்சலை கர்த்தர் தான் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இப்ப இதெல்லாம் தேவன் ஒருபோதும் மறக்கவே மாட்டார். அவர் ஒரு நாளும் மறந்து விடுகிறவர் அல்ல. இதற்கான நிச்சயமான பலனை உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். ஆனால் நாம் நினைக்க வேண்டியது என்ன? கர்த்தர் நாமத்தின் நிமித்தமாக இதை நான் செய்கிறேன், இது கர்த்தருடைய ஊழியத்திற்காக நான் செய்கிறேன், கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக நான் செய்கிறேன், வெளிப்புற தோற்றத்தை வைத்து அல்ல. சபை அவ்வளவு பெரிதாக கட்டிவிட்டார்கள், உடனே நான் காணிக்கை கொடுக்க மாட்டேன், தசமபாகம் கொடுக்க மாட்டேன் அப்படி என்பது உங்களுடைய உள்ளத்தினுடைய, அது உங்களுடைய கருத்து. வேதம் அப்படி சொல்லவில்லை. கொடுங்கள் என்றால் தேவனுக்காக செய்வதற்கு எப்போதும் ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும். இதுவரையில் நீங்க செஞ்சதுக்கும் இனிமேல் நீங்க செய்ய போறதுக்குமான விளைச்சலை, பலனை தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறீர்கள். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் அதை செய்யாமல் இருந்தால் மனம் திரும்புங்கள், உங்கள் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும். ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்யுங்கள், உங்கள் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும். மற்றவர்களுக்கு விதையுங்கள், உங்கள் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும். இன்னும் எவ்வளவு சேர்த்து கொண்டே இருப்பது, இன்னும் எவ்வளவு வாங்கி கொண்டே இருப்பது? நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற காரியம், வருகிறதான நாட்களிலே சபையானது அநேக மிஷனரிகளை தாங்க வேண்டும் ஆண்டவரே, கொடுக்கிற சபையாக மாற வேண்டும் ஆண்டவரே. சின்ன சின்ன காரியங்கள் தான் சபையிலே,
சின்ன சின்ன காரியங்கள் உங்களுக்கு அறிவிப்பில் சொன்னது போல. ஆனால் அதை கூட கொடுக்க நமக்கு இருதயம் இல்லை என்றால் நாம் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்துவிட போகிறோம். சின்ன விஷயம், அற்பமான விஷயங்கள், ஆகாரம், ஆசனவடியாய் கழிந்து போகிற ஒரு காரியம், உலகத்திலே சின்ன சின்ன காரியங்கள், இதையெல்லாம் கூட நாம் ஒன்றை செய்யவில்லை என்றால் நாம் எதை செய்ய போகிறோம்? நம்முடைய இருதயங்கள் வறட்சியா இருக்கிறது. நம்முடைய இருதயங்கள் விசாலமா இருக்கவில்லை. மற்றவர்களுக்கு உதவியாய் போய் நிற்பது அது மிகப்பெரிய ஊழியமா இருக்கிறது. மற்றவர்களை ஆறுதல் படுத்துவது மிகப்பெரிய ஊழியமா இருக்கிறது. ஜெபிப்பது ஊழியமா இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாமே ஊழியத்தில் ஒரு வகையாக இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் உங்களை கேட்பார், கணக்கு கேட்பார். நீங்கள் சம்பாதித்த சம்பாதனைக்கு உங்கள் வீட்டில் கேட்கிறார்களோ இல்லையோ, God will ask you. You are accountable to every penny you spend. ஒவ்வொரு பணம் நீ செலவு பண்ற ஒவ்வொரு பணத்துக்கும், நான் ஊழியக்காரன் செலவு பண்ற ஒவ்வொரு பணத்துக்கான கணக்கை கர்த்தர் ஒரு நாள் என்கிட்ட கேட்பாரு. We are accountable to God. நீங்க கர்த்தருக்கு ஒரு காரியத்தை சரியா செய்யாம, உங்க பணத்தை நீங்க சரியா செலவழிக்காம, ஆடம்பரத்துக்கும் தேவையில்லாத காரியங்களுக்கு வீண் செலவு பண்ணி ஆசீர்வாதம் வரலன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பே தவிர வசனம் பொறுப்பு அல்ல. நான் செலவு பண்ணுகிற ஒவ்வொரு காணிக்கைக்கும் தேவனிடத்துல கணக்கு கேட்பார். நீங்க கேட்கிறீங்களோ இல்ல, தேவனிடத்துல கணக்கு கேட்பார். இந்த 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 கிறிஸ்துமஸ் நாள்ல, இந்த டிசம்பர் மாதத்துல எவ்வளவு பேர் வராங்கன்றீங்க? அதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஊழியக்காரனா நான் படுகிற கஷ்டங்கள், நெருக்கடிகளை கர்த்தர் அறிவார். ஆனால் ஒருவரையும் நாம் வீணாய் அறுப்புவதில்லை. நமக்கு அநேக தேவைகள் இருக்கிறது. ஆனால் தேவையில் வருகிறவர்களுக்காக ஒன்றும் செய்யாமல் நாம் அனுப்பிவிட முடியாது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுக்கிற காணிக்கையை கொடுத்துதான் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டியதா இருக்கிறது. மிஷனரிகள் தாங்க வேண்டியதா இருக்கிறது. மிஷனரி பணிகள் இருக்கிறது. கஷ்டத்தில் இருக்கிற ஊழியர்கள் வருகிறார்கள். கண் தெரியாதவர்கள் வருகிறார்கள். இதெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கறது என்னன்னா, என்றைக்கு இதற்கெல்லாம் ஒரு கணக்கு தீர்க்கப்படும்? ஒரு நாள் வரும், கர்த்தர் நம்முடைய அன்பின் பிரயாசத்தை மறந்துவிட அநீதியுள்ள தேவன். அல்லேலூயா. ஏன் நம்மை நோக்கி வர வேண்டும் ஜனங்கள்? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுக்குள்ளே ஒரு பாரம் வரும் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். இங்கே சில காரியங்களை ஊழியத்திலே ஊழியக்காரர் சொல்லும் போது உங்களுக்குள்ள ஒரு பாரம் வருகிறது, ஒரு தாக்கம் வருகிறது என்றால் ஆண்டவர் உங்கள் இருதயத்தை ஆசீர்வாதத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு வரவில்லை, உங்களுக்கு தான் அது வருகிறது என்றால் God is preparing your heart to get something from him. அவரிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்வது உங்கள் இருதயத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வரல, அவருக்கு வராது. ஆனா உங்களுக்குள்ள வருகிறது என்றால் ஒரு பாரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுக்குள்ளே கர்த்தர் ஆசீர்வாதத்தை, அன்பின் பிரயாசம், இல்ல சொல்ல அன்பின் பிரயாசம் யார் நிமித்தமாக? கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக. அல்ல சொல்ல கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக நீங்கள் எடுக்கிற அன்பின் பிரயாசத்தை மறந்துவிட தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே அல்ல. எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு கர்த்தர் நம்மை அப்படி நடத்துவாராக. அவர் மறக்கிறவர் அல்ல. ஆண்டவருக்கு அதை செய்தேனே. இல்ல சிஸ்டர், இல்ல பிரதர், கர்த்தர் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிறார். 2 காசு போட்ட விதவையை பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு மேன்மையா பேசினார் பாருங்க. மற்றவன் என்ன நினைச்சிருப்பான்? அதை 2 காசு அப்படின்னு போயிருப்பான். ஆண்டவருடைய கண்கள் ஆலயத்தை சுற்றி பார்த்தது. ஆமென். ஆண்டவருடைய கண்கள் அந்த பெண்ணை, அந்த 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 பெண்மணியை ஏறிட்டு பார்த்தது. என்ன பார்த்தது என்று நினைக்கிறீர்கள்? எல்லோரும் காணிக்கை போட்டார்கள். ஏன் ஆண்டவர் இந்த சகோதரியை மட்டும் பார்க்க வேண்டும் என்றால், அந்த சகோதரி இருதயத்திலே இருந்த ஒரு அர்ப்பணம் என்னவென்றால், என்னிடத்திலே அதிகமாக இருந்தால் அதிகமாகவே கொடுத்திருப்பேன், என்னிடத்திலே இருப்பதே இதுதான், இதையே நான் ஆண்டவருக்காக கொடுத்து விடுகிறேன். அதுதாங்க அந்த ஒருத்தர் சொல்றாங்க, நம்ம கொடுக்கறது வலிக்கணுங்கிறாங்க. நம்ம கொடுக்கும்போது வலிக்கணுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் அதிகமா கொடுக்கலாமே, நல்ல இல்லையே, கொடுக்க முடியலையே. அந்த மாதிரி இருதயம் நமக்குள்ள உருவாகணுமா? பணத்துக்காக மட்டும் இல்லை, இது ஊழியம் செய்வதற்கும் இப்படிப்பட்ட இருதயம் நமக்கு வேணும்.
நான் ஓடி வர வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும், சரீர பிரகாரமாக கஷ்டங்களிலே பங்கு கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை கணக்கு கேட்பார். ஒவ்வொரு காரியத்துக்கு கர்த்தர் நம்மிடத்துல கணக்கு கேட்பார். உங்களுடைய பிரயாசங்களுக்கான பலனை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். உங்கள் உறவுகள் மறந்துடலாம், உங்க சொந்தக்காரர்கள் மறந்துடலாம், உங்க நண்பர்கள் மறந்துடலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க மறந்துடலாம். ஆனா நீங்க ஆண்டவருக்காக செய்தது ஒருபோதும் மறக்கவே படவும். அதற்கான பலன் நிச்சயமாய் உங்களுக்கு உண்டு. கர்த்தர் நிமித்தமாய் நீ செய்கிற ஒவ்வொன்றுக்கும் நிச்சயமாக பலன் உண்டு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். ஆண்டவரே, என்னுடைய எல்லாவற்றையும் நினைவு கூறுகிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நான் உமக்காக செய்கின்ற எல்லாம் உம்முடைய நாமத்துக்காக நான் காண்பிக்கிற அன்பின் பிரயாசத்தை நீ மறந்து விட மாட்டீர். ஆண்டவரே, காலம் குறுகி போய்விட்டது. இன்னும் சீக்கிரத்திலே 3வது உலக யுத்தம் வரும் என்று ஒருவர் எச்சரித்திருக்கிறார். இயற்கை சீற்றம் வருகிறது, இயற்கையான காரியங்கள் வருகிறது. அம்மா பேசாதீங்க. இயற்கையான காரியங்கள் வருகிறது, நிலச்சரிவுகள் வருகிறது, பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது, மழையினால் வெள்ளம் வருகிறது, பனிக்கட்டிகள் உருகி வெள்ளப்பெருக்கு வருகிறது. கொள்ளை நோய்கள் வருகிறது, அதிகமான ஆபத்துகள் விபத்துகள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இதோ நியாயாதிபதி வாசற்படியின் அருகிலே வந்து விட்டார். அவர் இன்னும் உள்ளே வருவதற்கு எவ்வளவு நேரமாகும்? சீக்கிரத்திலே வருகை இருக்கிறது. ஆகவே கர்த்தருக்காக அன்பின் பிரயாசப்படுவதற்கு ஆயத்தமாயிருங்கள். அந்த பிரயாசங்கள் எல்லாம் தேவ சமூகத்திலே நினைவில் கொண்டு வரப்படும். அதற்கான பலன் நிச்சயமாய் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு வரும். அதற்கான பலன் நிச்சயமாக உங்கள் சந்ததிக்கு வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை நான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என் தகப்பனாரும் தாயாரும் பட்ட பிரயாசத்தின் பலன் சத்தியமாய் வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அதை மறந்து விட மாட்டார். ஒரு நாளும் மறந்து விட மாட்டார். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்வோமா? மற்ற ஊழியக்காரர்களுக்கு அவர்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு அவர்கள் கருப்பு காப்பியும் பன்னும் சாப்பிட்டு பொறையும் சாப்பிட்டு படுத்ததை கர்த்தர் மறக்கவே மாட்டார். இதற்கெல்லாம் நாம் கடந்து வருவதற்கு, நம்ம உயர்த்துவதற்கு நம்முடைய முன்னோர்கள் செய்த விதைத்திருக்கிற பிரயாசங்களை கர்த்தர் மறந்து விடவே மாட்டார். இன்னும் உயரத்துக்கு நாம் போவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இன்னும் சபை உயரத்திற்கு செல்லும். அல்லேலூயா. இது அல்ல, இன்னும் பெரிதானவர்களை நாம் பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏனென்றால் பட்ட பிரயாசத்தை மறந்துவிட தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. மனிதனா இருந்தால் மறந்து விடுவான். என் தகப்பனையோ என் தாய் செய்ததையோ ஊழியங்கள் செய்ததையோ ஊழியத்தில் பட்ட பாடுகளையோ வருத்தங்களையோ கஷ்டங்களையோ விட்ட கண்ணீர்களையோ அவர்களுக்காக நேரம் எடுத்து பிரயாசப்பட்டு அவர்களுடைய கஷ்டங்களிலே நஷ்டங்களிலே அவர்களுடைய துக்கங்களிலே அவர்களை அணைத்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு ஆடை கொடுத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களுக்கு இருப்பிடம் கொடுத்து அவர்களை தங்க வைத்து பிசாசு பிடித்த போது அவர்களை எல்லாம் வந்து அடைக்கலம் கொடுத்து இரவும் பகலும் உபவாசம் இருந்து ஜெபித்து பொருத்தனைகளை நிறைவேற்றி ஆண்டவருக்காக செய்த அநேக காரியங்கள் உண்டு. அதையெல்லாம் மறந்துவிட தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. மனிதர்கள் மறந்து விடுவார்கள், விசுவாசிகள் மறந்து விடுவார்கள். அதனால்தான் சபையை விட்டு போய் விடுகிறார்கள். காரணம் என்ன? மறந்து விடுகிறார்கள். இது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அவர் மனிதர்கள். எப்போது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் போய்விடலாம். ஏனென்றால் அது மனிதனுடைய சுபாவம். அதையெல்லாம் சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். மனிதர்கள் அவர்கள் அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவர் ஒருபோது மறக்கவே மாட்டார். கண்ணீரை ஒருபோது மறக்கவே மாட்டார். அவமானங்களை ஒருபோது மறக்கவே மாட்டார். ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினதை ஒருபோதும் அவர் மறக்கவே மாட்டார். இன்றைக்கு நீங்கள் போய் உங்கள் டைரியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்காக நான் படுகிற பிரயாசத்தை அவர் ஒருபோதும் மறக்காமல் நினைவிலே வைத்திருக்கிறார். அது ஒரு ஊழியக்காரனுக்காக நான் படுகிற பிரயாசம் என்று நான் நினையாமல் அது தேவனுக்காக நான் படுகிற பிரயாசம். அவன் தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கிறான். ஊழியத்திலே உங்களுக்கு சொல்லப்படுகின்ற காரியத்தை சந்தோஷத்தோடு நிறைவேற்றி நீங்கள் ஆயத்தமாயிருக்கும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அது உங்களால் முடிந்த என்ன பிரயாசத்தையும் செய்வதற்கு நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். ஒருவனை வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான், நான் சொல்வதையெல்லாம் செய்கிறான். அவன் தான் சரியான வேலைக்காரன். அவன் தான் எஜமானின் வேலையை செய்கிற வேலைக்காரன். நீங்கள் எஜமானின் வேலை செய்கிற வேலைக்காரனா இருக்கிறீர்களா அல்லது எஜமானின் வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிற வேலைக்காரனா இருக்கிறீர்களா?
ஒரு வேலைக்காரன் வீட்டுல வேலை செய்யலாம், ஆனா கீழ்ப்படியாதவனா இருக்கலாம், முரட்டாட்டமா இருக்கலாம், எதிர்த்து பேசுகிறவனா இருக்கலாம், வம்பலக்கிறவனா இருக்கலாம், போராடுகிறவனா இருக்கலாம், ஸ்ட்ரைக் பண்றவனா இருக்கலாம். அவனும் வேலைக்காரன் தான். ஆனா அந்த வேலைக்காரனாலே எஜமானுக்கு மன மகிழ்ச்சி இல்லை. ஆனால் வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான், சொல்லுவதையெல்லாம் செய்கிறான். இப்படிப்பட்டவர்களை தான் பரலோக ராஜ்யம் மெச்சிக் கொள்கிறது. தேவன் இப்படிப்பட்டவர்களை தான் மெச்சிக் கொள்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய சிந்தையிலிருந்து நாம் வெளியே வருவோமாக. நான் நினைவு கூறப்பட விரும்புகிறேன் ஆண்டவரே. I want to be remembered by you. நீங்க என்ன நினைச்சா போதும் ஆண்டவரே. யார் என்ன நினைக்கிறாங்களோ இல்லையோ, யார் என்ன ஆண்டவர் மெச்சி கொள்றாங்களோ இல்லையோ, நீங்க என்ன நினைச்சா போதும் ஆண்டவரே. நான் செய்வது எதுவும் விளம்பரத்துக்காக அல்ல, 4 பேருக்கு தெரிவதற்காக அல்ல, ராங் இன்டென்ஷனோட அல்ல. நான் செய்வது என்னுடைய தேவனுக்காக நான் செய்கிறேன். எனக்காக அவர் செய்த தியாகத்துக்கு நான் செய்கிற எதுவும் ஒப்பானது அல்ல. Nothing is compared with the sacrifice what he had sacrificed on the cross of Calvary 2000 years ago. 2000 வருஷங்களுக்கு முன்பாய் அவர் செய்த தியாகத்துக்கு முன்பாக நான் செய்கிற எதுவும் ஒப்பானது அல்ல என்கிற எண்ணம் வந்தாதான் நம்ம எல்லாரும் செய்கிற காரியத்துல பெருமை வரவே வராது, மேட்டிமை வரவே வராது. கோடி கொடுத்தா கூட நம்ம வாயை மூடிக்கிட்டு இருப்போம். ஏன் தெரியுமா? என் தேவன் செய்த தியாகம் மிகப்பெரிய தியாகம். அதற்கு முன்பாக நான் செய்வதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த இடத்துல எப்போ வருமோ அன்னைக்கு தான் நம்ம ஊழியங்களை தாராளமா செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். இதுவரை நீங்க செஞ்சதை அவர் மறக்க மாட்டார். இனிமேல் நீங்கள் செய்ய போகிறதை அவர் மறக்க மாட்டார். நிச்சயமான பலன் உங்களுக்கு உண்டு. நினைவு கூறுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் உள்ள வாங்க, நம்ம எல்லாரும் ஜெபித்து முடிக்க போக